இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் என்பதை பற்றியும், அடுத்ததான் நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் என்ன என்பதை பற்றியும், நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டில் வந்து நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் என்னென்னு பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் சார்ஜஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஏற்கனவே இதற்கான டீட்டெயில்ஸ் வெளியிட்டாங்க. பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ₹125 டெமோகிராஃபிக் அப்டேட்டில் வந்து நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ₹75 ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ₹75 அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேமுடைய ப்ராப்பரான ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் நேம் ஃபார்மேட் இஸ் ஜென்ரலி ஃபர்ஸ்ட் நேம் கிவன் நேம் ஃபாலோட் பை லாஸ்ட் நேம் வந்து சர் நேம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்களோட நேமும், லாஸ்ட் நேம் உங்களுடைய ஃபாதர் நேமாகவும் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் ராஜானா, உங்களுடைய ஃபாதர் நேம் முருகன் இருக்குன்னா ராஜா முருகனும் நீங்கள் வந்து நேம் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ராஜான்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஃபாதருடைய இனிஷியல் எம் சொல்லியும் கொடுக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான நேம் ஃபார்மேட். ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே மற்ற டாக்குமெண்ட்லேயும் உங்களுடைய நேம் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் ஆதார் கார்டில் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அதற்கான வழிமுறைன்னு பார்க்கலாம். ஆன்லைனில் இதற்கான ஆப்ஷன் வந்து ஏற்கனவே இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. தற்போது ஆஃப்லைன் மெத்தடில் தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான இ-சேவை மையம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு நேம் கரெக்ஷன் பண்ணோன்னா உங்களுக்கு ஆதார் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஆர் கரெக்ஷன் ஆர் அப்டேட் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் இந்தியன் சொல்லியிருக்கும். நீங்கள் வந்து ரெசிடென்ட் ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கிங்க. அதற்கு அடுத்து தான் ப்ரீ என்ரோல்மெண்ட் ஐடின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. செகண்டாக வந்து ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தா நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண போகிறீங்க, பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண போகிறீங்களா, மொபைல் நம்பரா, டேட் ஆஃப் பர்த்தா, அட்ரஸா, நேமா, ஜென்டரான்னு சொல்லி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம நேம் சேஞ்ச் பண்ண போகிறதால நீங்கள் வந்து நேமுன்ற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கங்க. அதை டிக் பண்ண பிறகு உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஃபுல் நேம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா எதுவோ அதை வந்து டிக் பண்ணிக்கங்க. அடுத்ததாக உங்களோட ஏஜ் அப்படி இல்லைனா டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. அதை என்டர் பண்ண பிறகு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய அட்ரஸில் கேர் ஆஃப் உடைய நேம், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், லேண்ட்மார்க், ஏரியா நேம், வில்லேஜ் நேம், உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், சப் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பின்கோட் நம்பர்னு சொல்லிட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபுல்லாக என்டர் பண்ணிங்க. அடுத்ததாக வந்து 7th ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆதார் கரெக்ஷன் பண்ணுறவங்க மைனர் 5 வயதிற்குள்ளே இருக்கவங்களா இருந்தால் தான் பேரண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இல்லைனா அதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் டைப் கேட்டிருப்பாங்க. அது வந்து அது நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. 8வது பார்த்தீங்கன்னா ஃபார் டாக்குமெண்ட் பேஸ் சொல்லியிருக்கும். இதில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியா, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸாக அந்த மாதிரி என்ன ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அதோடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகன்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுடைய சைன் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த டாக்குமெண்ட்டில் உங்களோட நேம் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம்லேயே வந்து பேக் சைடில் வந்து பிரிண்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற நம்பரோட சீல் பண்ணி கொடுப்பாங்க. எஸ்ஆர் நம்பரோட இருக்கும். அந்த நம்பரை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் சப்மிட் பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே வந்து நேம் சேஞ்ச் ஆகிடும். இதான் வந்து நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு சின்ன டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.